மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கேரளாவில் அடுத்த 7 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணலாம். ஆயிஷா, மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று புதிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாகவும், தொடர்ச்சியாக அது வெறும் 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்படையும் நிலையில் கேரளாவில் வெறும் 7 நாட்களுக்கு தொடர்ச்சியாக மிதமான மழை பெய்ய ஒரு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று மற்றும் 17ஆம் தேதி 18ஆம் தேதிகளில் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் கனமழை பெய்யும் எனவும், இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றன. வெறும் 24 மணி நேரத்தில் 64.5 மில்லிமீட்டர் முதல் 115.5 மில்லிமீட்டர் மழை வரையும் கனமழை பெய்யும் எனவும், தொடர்ச்சியாக இதன் எதிரொலியாக கேரளா, கர்நாடகா மற்றும் லட்சத்தீவு கடற்கரைகளில் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் வானிலை மையம் அறிவித்தல் என்பது விடுத்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை என்பது தீவிரமடைந்த நிலையில் ஒவ்வொரு அணையும் சரிதான் அதே போன்று நீர்நிலைகளும் கேரளாவில் முழு கொள்ளளவை எட்டியிருக்கும் நிலையில் வரும் மழை கனமழையாக இருக்கட்டும், அதே போன்று லேசான மழை பெய்தாலும் அந்த தண்ணீரானது உபரி நீராக வெளியேற்றவும் தற்பொழுது அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய இருப்பதாக வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் ஒவ்வொரு அணைகளையும் கண்காணிக்கவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆயிஷா, தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.